ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ! ஸ்ரீ இப்ப என்னோட வாய்ஸ் நல்லா கேட்கிறதா ஸ்ரீ? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஓகே ஃபைன். ஸ்ரீ உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ள எல்லா ஃபைல்ஸும் வந்துரும் ஸ்ரீ. ஓகே ஜிப் பண்ணிட்டேன். இதுக்கு நைட் உட்காந்துட்டு. இப்ப வந்து இந்த ஜாப் பேட்சோட கான்செப்ட் வந்து என்னன்னு சொல்றேன் ஸ்ரீ. இட் இஸ் லைக் ஒரு காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, அந்த கான்செப்ட் தான் இப்ப இந்த ஜாப் காஸ்டிங்க்கோ, ஜாப் காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்றது வந்து அடாப்ட் பண்ணிக்க போறோம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் இது ஏன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் காஸ்டிங்ல ஏன் இது வந்து ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், அப்புறம் வந்து ப்ராசஸ் காஸ்டிங், ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், ஆப்ரேஷன் காஸ்டிங்லாம் ஏன் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்ல கேட்டகரைஸ் ஆகுறதுன்னா, இட் இஸ் செக்டார் ஸ்பெசிஃபிக். ஓகேவா? நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல ஸ்ரீ, அங்க போய் நான் வந்து ஒரு ப்ராசஸ் காஸ்டிங்கோட வே ஆஃப் நோ மெத்தடாலஜியை நான் அடாப்ட் பண்ணினேன் அப்படின்னா ஐ வில் நாட் கெட் தி அப்ராப்ரியேட் ரிசல்ட். ஆர் இஃப் ஹேவ் டு ஆயில் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, ரப்பர் இண்டஸ்ட்ரியில வந்து தே யூஸ் ப்ராசஸ் காஸ்டிங். அங்க போய் நான் வந்து ஆப்ரேஷனல் காஸ்டிங்கோட மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணேன்னா ஐ வில் நாட் கெட் தி கரெக்ட் கரெக்ட் ரிசல்ட் விச் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆர் த ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ கேஸ் வாட் இட் சேஸ் இஸ் அந்தந்த டைப் ஆஃப் செக்டாருக்கு அந்தந்த டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணாதான், அந்த ப்ராசஸோட அலைன் பண்ற மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்கம் கிடைக்கும். வேர் யூ எக்ஸாக்ட்லி ஸ்டாண்டுன்றதுக்கு தெரியும்ன்றது வந்து நாள் தான் ஒவ்வொரு டைப் மெத்தட் ஆஃப் காஸ்டிங்கும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் ஒவ்வொரு டைப் ஆஃப் செக்டாருக்கு வந்து அலைன் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ப்ராசஸ் காஸ்டிங் ஆயில், பெயிண்ட், ரப்பரு, டயர் அதெல்லாம். ஆப்ரேஷனல் காஸ்டிங் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பேட்ச் காஸ்டிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஆம், சக்தி மசாலா சாம்பார் பொடி இருக்குல்ல ஸ்ரீ, ஆ, அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் வந்து பேட்ச் காஸ்டிங். அப்படியே ஒரு பேட்சா அப்படியே எடுத்து அப்படியே நீங்க நீங்க ஒரு அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா கூட தெரியும். இப்ப கேட்டரிங் பண்றவங்களுக்குலாம் எப்படின்னா, பல்க்கா அப்படியே அவங்க ம், ஒரு பெரிய ஒரு 1 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேஜி அப்படியே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே பேட்ச்சா தான் இருக்கும். அவங்க வந்து எங்கேயுமே வந்து இந்த எண்ணெய் மாரி ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2 அப்படிலாம் கிடையாது. அந்த மிஷின் வந்து கோ த்ரூ பண்றது எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் போட்டுருவாங்க ஒரு இடத்துல. அது வெளியில அவுட்கம் எடுக்கும்போது பவுடர் தானே அது. அப்படியே அது பேட்ச்சா பண்ணிடும். அப்ப 12 பேட்சுக்கு ஒரு டப்பா, 12 பேட்சுக்கு ஒரு டப்பான்னு வந்துரும். சக்தி மசாலால வந்து ஆல் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள் தான் எம்ப்ளாய் ஆயிருக்காங்க. அங்க போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி போனேன். அங்க எப்படின்னா எவ்ரிதிங் அவங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் பண்றாங்க. பேட்ச்சா அப்படியே அந்த இது கிடைக்கிறது ஜஸ்ட் அவங்க பண்ற வொர்க் வந்து கவுண்டிங் மட்டும் தான். அண்ட் இனிஷியலா இன்கிரீடியன்ட் போடுறாங்க இல்லையா? இன்கிரீடியன்ட் போடுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கே தவிர, இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள்க்குலாம் அந்த 12 பேட்ச்சா அப்படியே வரும். டப்பால பேக் பண்ணும். 12 பேட்ச்சா வரும். டப்பால பேக் பண்ணணும். ஏன்னா, அந்த மாரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஆச்சு எனக்கு தெரியல. பட் சக்தி மசாலா வந்து இட் வொர்க்ஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில தே கேரி அவுட் பேட்ச். இப்ப வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ்னா எங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரி, சுகர் கேன் இண்டஸ்ட்ரி, ஆம் சுகர் கேன் இண்டஸ்ட்ரி வந்து அடாப்ட் பண்றது போத் ப்ராசஸ் காஸ்டிங் அஸ் வெல் அஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸோட அக்கவுண்டிங். சுகர் கேன்ல இருந்து மொலாசிஸ் வந்ததுன்னா ஒரு சம் வர சான்சஸ் இருக்கு ஸ்ரீ. ப்ராசஸையும் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சம் வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். டஃப்பாலாம் இருக்காது. ப்ராசஸ்ன்னு எடுத்துன்னு போய் ஆல் ஆஃப் அ சடன் ப்ராசஸ் ஏ விட்டுருங்க. ப்ராசஸ் பில தே மைட் ஹேவ் பை ப்ராடக்ட்.
அந்த டைம்ல they will incorporate the method of costing of whatever no CAS says about joint products. ஓகேவா ஸ்ரீ? சோ இதுதான் வந்து இதனால தான் இத மெத்தட் ஆஃப் காஸ்டிங்னு சொல்றாங்க. இப்ப மெத்தட் ஆஃப் காஸ்டிங் வந்து இப்படி பிரியறது ஸ்ரீ, 3ஆ பிரியறது. ஓகேவா? ஸ்பெசிபிக் ஆர்டர் காஸ்டிங் அதுல தான் ஜாப். இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போயிட்டு நான் வந்து ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2ன்னு சொல்ல முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போயிட்டு நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆ எக்ஸாக்ட்லி ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் போடுறது அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க அது ஒரு ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் வந்து எல்லாம் பூசு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெயிண்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தகுந்த மாதிரி அவங்க வந்து பேமெண்ட்டுக்கெல்லாம் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜா தானே நம்மளும் வந்து மணி வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் லைக் திஸ். ஸோ ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங். ஆப்ரேஷன் காஸ்டிங்ன்றதுல ரெண்டாவது கேட்டகரி கொடுத்துருக்கிறது ப்ராசஸ் ஆயில் மேனுஃபேக்சரிங். ஆப்ரேஷன் காஸ்டிங்ன்றது சர்வீஸ் செக்டார் ஸ்பெசிஃபிக்கா. இப்படி ஒரு கொஸ்டின் வரலாம் ஸ்ரீ. ஆயில் மேனுஃபேக்சரிங் வந்து பண்றது வந்து எந்த மெத்தட் ஆஃப் காஸ்டிங்ல வரும்? ஒரு 2 மார்க்ஸ்ல வரும். ஆம், அந்த சார்ட் உங்களுக்கு இது பண்றேன் நான். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம் ஸ்ரீ. அது ஒரு புக் இருக்கு. அந்த போட்டோ எடுக்கணும். அது போன வாரமே அனுப்பணும்னு நினைச்சேன். அது கண்டிப்பா 2 மார்க் வருது ஸ்ரீ. அது ஒரு 2 மார்க். கேஸ் என்ன கேஸ்ன்றது ஒரு 2 மார்க் ஸ்ரீ. ஒரே நிமிஷம் அப்படி இருங்க. ஆ, ஒரு நிமிஷம் ஸ்ரீ. இது ஃபவுண்டேஷன்லயே மெட்டீரியல் இருக்கு. ஒரு நிமிஷம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க ஸ்ரீ. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இங்க பாருங்க ஸ்ரீ. ஃபாலோயிங் டேபிள் இல்லஸ்ட்ரேட்ஸ் அப்ரோப்ரியேட். ஸோ இப்படி கேட்பாங்க ஸ்ரீ. அதாவது சுகர் இண்டஸ்ட்ரி என்ன டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் அந்த மாதிரி ஒரு வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஆ, okay. இதுலயே போடுறேன் ஸ்ரீ நானு. நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆனா மேண்டேட்டரியா இது 2 கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கேஸோடது எது எதுக்கு? இது ஒண்ணு ஸ்ரீ. ஸோ இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே ஸ்ரீ. ஆ ஸ்ரீ, இப்ப இந்த ஜாப் காஸ்டிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஜாப் காஸ்டிங்ன்றது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஜாப் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. இப்ப வந்து எனக்கு வந்து ஆம், நான் வந்து பெயிண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஓகேவா? கான்ட்ராக்ட் மாதிரி பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு திடீர்னு ஒரு வீட்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சு கொடுங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஜாப் காஸ்டிங். சம்திங் ஐ எம் கெட்டிங் அட் ஆஸ் அ நியூ ப்ராஜெக்ட்ஸா எனக்கு வருது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸோட பேட்டர்ன் எலக்ட்ரீஷியன், இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டெக்கரேஷன் எவ்வளவு நியூவா யோசிச்சு யோசிச்சு ஒரு 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 வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் சேமா இருந்து நம்ம பார்த்ததே இல்லைல்ல. ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறோம். ஸோ வேர் யுவர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவா இல்ல,
கன்டினியூஸா இல்ல, ஒரே ஃபார்மேட்லயே வரல, அப்படின்ற போது ஜாப் காஸ்டிங் வருவோம். ஓகேவா ஸ்ரீ? அது கஸ்டமரோட கஸ்டமைஸ்டு. இப்ப ஜாப் காஸ்டிங் வந்து டெய்லரிங், எம்ப்ராய்டரி கூட நம்ம சொல்லலாம். சில பேர் வந்து பிளவுசஸ் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி மயில் வேணும்னுவாங்க. இல்ல பெருமாள் வேணும்னுவாங்க பிளவுஸ்ல. அப்புறம் இப்ப பிரெக்னன்சியா இருந்தா நெறைய பேர் வந்து இந்த கிருஷ்ணர் வச்சு பிளவுஸ் தச்சுக்கிறது. இப்ப அதெல்லாம் வந்து ஜாப் காஸ்டிங் ஸ்ரீ. ஒரு பெரிய ஒரு இத வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஸ்கேல்ல ரன் பண்றாங்கன்னா, தே வில் கோ த்ரூ தே வில் ஆஸ்க் அ காஸ்ட் அக்கவுண்டன்ட் அண்ட் டூ த ஜாப் காஸ்டிங் ஃபார் தோஸ் திங்ஸ். அதான் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிளவுஸோட சி ஆ சாரியோட விலையே ரூ. 5,000 தான் இருக்கும். பிளவுஸோட விலை பார்த்தீங்கன்னா, ஒர்க் பார்த்தீங்கன்னா ரூ. 30,000 ரூ. 40,000. நீங்க அந்த மாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வந்து ஆஃப் லைட் பயங்கரமா அந்த மாரி கேள்விப்படுறேன். அதெல்லாமே நெறைய பேரு ஆ ஆ ஐயோ! பயங்கரமா இருக்கு ஸ்ரீ. 45,000க்கு ஸ்ரீ, ப்ளவுஸ் ஒர்க் மட்டும் 45,000 பண்ணியிருக்காங்க. ஆனா பயங்கரமான ரிச்ன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஆ பைசா வந்து எப்படின்னா, அப்படி ஃப்ளோ ஆகுது. ஆ செம்மையா ஃப்ளோ ஆகுது. சாரி வந்து 15,000 ஸ்ரீ. ஆ தெர்ல. இன்னும் எவ்ளோ ஆ ஆக்சுவலா ஆனா அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் அக்கவுண்டன்ட்லாம் இருக்காங்க ஸ்ரீ. தேர் இஸ் ஒரு பெரிய இப்போ ரேமேன்லாம் வச்சுக்கோங்களேன். ரேமேன் அப்புறம் மன்யவார்லாம் இருக்காங்கல்ல. மன்யவார்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் வெளியில டாலுக்கு போடுற தவிர இவங்களே இது பண்ணி, அ அந்த மார்வாடிஸ் வந்து சாரிக்கும் இதுக்கும் அலைன் பண்ணி, காமனா டிசைன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அது ஒரு பேசிக் டிசைன் பேட்டர்னே மன்யவார்ல 50,000 பேசிக்கா நீங்க போய் இந்த மாரி வைங்கன்னு 50,000 அப்ப நீங்க அத எப்படி அதெல்லாம் வந்து ஒரு காஸ்டிங் பண்றாங்கல்ல ஸ்ரீ. அது காஸ்டிங்க்கு பிஹைண்ட் ஒரு காஸ்ட் அக்கவுண்டன்ட் இருக்காங்க. ஸோ தோஸ் ஆர் ஆல் ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங் பொறுத்தவரைக்கும் வென் யூர் புரொடக்ஷன் பேட்டர்ன் வந்து நாட் ரெப்பிட்டிட்டிவ். அதே மாரி கன்டினியூஸா இல்ல. ஓகேவா? புரொடக்ஷனே வந்து நான் அந்த பர்ட்டிகுலர் என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு. பட் அந்த பேட்டர்னும், அந்த ஒரு ஸ்டிச்சிங்கையும் நான் கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அப்படின்ற போது தட் டைப் ஆஃப் the costing or the calculations behind the prices are forming part of job costing. அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. ஸ்ரீ ஜாப் காஸ்டிங் ஓட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, காஸ்ட் ஷீட் எப்படி ரெடி பண்ணுவீங்க ஸ்ரீ? அந்த மாதிரி அதே தான் ஜாப் காஸ்டிங் ஓடது. இப்ப பாருங்களேன், a job cost sheet is prepared and job register is maintained to record the particulars of the job like price, date of commencement, special requirement, etc. கடைசியா நம்ம வந்து அதே தான் ஸ்ரீ. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பிரைம் காஸ்ட், ஆட் வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ், அப்புறம் ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைக்கும். ஆட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிஸ்ட் க்ளோசிங் அந்த வருதுல ஸ்ரீ சீக்வென்ஸா அத அப்படியே அந்த ஃபார்மேட் அப்படியே இங்க ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஜாப் காஸ்டிங்ல வந்து மெயினா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பெருசா நான் வேஸ்டேஜ்ன்னு பண்ண மாட்டேன் ஸ்ரீ. ஏன்னா, என்னோட ரெக்வயர்மென்ட் என்ன தெரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த 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 வேலை வந்து இப்படிதான் பண்ணணும். ஆ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கூட இப்ப வந்து அ கஸ்டமைஸ்டா பண்றாங்க ஸ்ரீ. ஆ நீங்க பார்த்தீங்களா? அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நான் ஒண்ணு பார்த்தேன் ஸ்ரீ. அது என்னன்னு தெரியல. ஒரு அழகா அது மெழுகா என்னன்னு தெரியல ஸ்ரீ. அதுல வந்து பையனோட, பொண்ணோட ஃபோட்டோ. அப்புறம் ஆ வெத்தல பாக்கு, பூ, பழம் எல்லாமே அதே மெழுகு மாரியே இருந்தா அப்படி பிரசன்ட் பண்றாங்க. அதுக்குள்ள ஏதோ சொல்யூஷன் மாரி ஊத்துறாங்களான்னு தெரியல எனக்கு அது. அது ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. இப்ப அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ கூட கஸ்டமைஸ்டு பண்ணிட்டாங்க. சோ இன்னொன்னு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இப்ப நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜூட் பேக்ஸ் ஜூட் பேக்ல கூட பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பெருமாள் ஃபோட்டோ தான் வேணும்னா, பிளெயின் ஜூட் பேக் மட்டும் வாங்கி, அதுல வந்து எனக்கு இது மாரி பண்ணி குடுங்க. மதுரையில ஒரு ஆர்டர் ஸ்ரீ ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. பெருமாள் ஃபோட்டோ சைடுல வந்து இந்த பக்கம் 2 யானை, கீழ வந்து எல்லாரும் உட்கார்ந்து சேவிக்கிற மாரி பெருமாள. அந்த மாரி ஒரு கஸ்டமைஸ்டா இப்ப ரீசென்ட்டா நவராத்திரிக்கு போனா பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஜூட் பேக்கோட விலை ரூ. 30 என்னமோ. ஆனா அதோட வொர்க் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஜூட் பேக்குக்கு பாத்தீங்கன்னா ரூ. 250. அந்த பெருமாளு சேவிக்கிற மாதிரி, யானை அந்த மாதிரி சூப்பர்பா இருந்தது. ஆனா அதுல அதுக்கு எல்லாத்துக்குமே பிஹைண்ட் தேர் இஸ் அ ஜாப் காஸ்டிங். ஓகேவா ஸ்ரீ? ம். இப்போ ஜாப் காஸ்ட் ஷீட் எப்படி பண்ண போறோம்? அதே மாரி தான் ஸ்ரீ. என்ன ஜாப்
நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ஜாப்னு பாத்துக்கணும். ஆஸ் யூஷுவல் அந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பாத்துக்கணும். ஒரே ஒரு ஸ்ரீ ஸ்ரீ ஒரே ஒரே நிமிஷம், சாரி ஸ்ரீ, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ம், ம். சோ அதுதான் ஸ்ரீ இதோட இங்க இருக்கு. சோ இந்த ஃபார்மேட் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்ரீ. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இங்க வந்து அலோகேஷன் பேசிஸ், அதாவது ஸ்ரீ இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிஷின் பர் ஹவர் பேசிஸ்ல இத வந்து பிரி, இல்ல வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் பேசிஸ்ல பிரின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த அலோகேஷன் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் த இன்டைரக்ட் காஸ்ட்ன்றது ஓவரேஜ் ஸ்ரீ. ஓகே, when they specify indirect cost it represents overheads. அதாவது overheads when I say production overheads. இது நம்ம பத்மா கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, கேட்டுட்டு இருக்காங்களா? சரி சரி சரி, ஓகேம்மா, ரைட். ஆ ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், அப்புறம் வந்து அட்மின் ஓவர்ஹெட்ஸ், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரைட்டீரியா பிரிக்க சொல்லுவாங்க ஸ்ரீ. டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வச்சு அட்மின் ஓவர்ஹெட்ஸை பிரி, அப்புறம் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இந்த செல்லிங் இந்த ரேஷியோல பிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த அலோகேஷன் பேசிஸ் டு யூஸ் ஃபார் அலோகேட்டிங் இன்டைரக்ட் காஸ்ட். அப்புறம் இன்டைரக்ட் காஸ்ட் கம்ப்யூட் பண்ண, அதுக்கப்புறம் பர் ஹவர் ஓவர்ஹெட்ல கண்டுபிடிப்போம்ல ஸ்ரீ. ஓவர்ஹெட் பர் ஹவர் அந்த மாதிரி கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி ரேட் பர் யூனிட் நீ கண்டுபிடிக்கணும். அப்புறம் இப்ப வந்து இன்டைரக்ட் காஸ்ட் இருக்கு, ஒரு ஒரு அலோகேஷன் பேசிஸ் இருக்கு. அதை எடுத்து நம்ம செப்பரேட்டா ஐடென்டிஃபை பண்ணோம் தனியா. செல்லிங்க்கு தனியா ஒரு ஃபெப்ரிகேஷன். ஆனா இது எல்லாமே அந்த காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்லயே வரணும் ஸ்ரீ. ப்ரொடக்ஷனுக்கு எப்படி பிரிக்கணும்னா அது அந்த அந்த ப்ரொடக்ஷன் லைன்ல அதை பிரிச்சிருக்கணும். அட்மினுக்கு பிரிக்கணும்னா ப்ரொடக்ஷன் பிரிச்சுட்டு ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே அட்மின்ல பிரிக்கிறோம். அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் பிரிச்சுட்டு அப்புறம் செல்லிங்கோடது பிரிக்கணும். அந்த மாதிரி கிளீனா ஐடென்டிஃபை பண்ணி பிரிக்கணும்னு சொல்றாங்க. கடைசியா வந்து கம்ப்யூட் த டோட்டல் காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் ஸ்ரீ. பிரைம் காஸ்ட், அட்மின், செல்லிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். இஃப் தெர் இஸ் ஓவர் ஆர் அண்டர் அப்ளைடு, either write off or directly to cost of goods sold or allocated to cost of goods sold and ending inventories. அதாவது இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு ஸ்ரீ, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டர் அப்சர்ப்ஷன், ஓவர் அப்சர்ப்ஷன். மார்ஜினல் காஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் சம் ஒன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த அந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் எல்லாத்துலயுமே வரும் ஸ்ரீ. நம்ம மேனுஃபேக்சரிங்ல இப்ப நீங்க வந்து நம்ம ஷெல்லோட அக்கவுண்டிங்ல இருக்கோம்ல, ஷெல்லோட மேனுஃபேக்சரிங்ல போய் நீங்க லைவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீம் இருப்பாங்க. அப்சர்ப்ஷன், அதாவது இந்த அப்சர்ப்ஷன் லொகேட் பண்றதுக்கே ஒரு டீம் இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் அது. மார்ஜினல் காஸ்டிங் எப்படி ஸ்ரீ, நீங்க நல்லா போட்டு பாத்துட்டீங்களா? சரி சரி சரி. ஓகே ஓகே. எப்படி ஸ்ரீ ஆபரேஷன் காஸ்டிங் முடிச்சிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். ஹாஸ்பிடல் சம் வந்துடுச்சா நல்லா? வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லா. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்ரீ அது. ஆ, ஒரு மாரி எதுலயோ ஃபர்ஸ்ட் சம் அண்டர் அண்ட் ஓவர் அப்சர்ப்ஷன் உங்களுக்கு கூட சொல்லி கொடுத்தேன் ஸ்ரீ. இது ஞாபகம் இருக்கு, கரிக்குலர் ஃபர்ஸ்ட். கரெக்ட் ஸ்ரீ. இங்க பாருங்க ஸ்ரீ, ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் 40,000 ஸ்ரீ. ஓகே, ஆனா இந்த அப்சர்வ்டு ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, அது 44,000. எப்ப வந்து என்னோட அப்சர்வ்டு ஆக்சுவல் வந்து கம்மியா இருக்கும், அப்பனா ஓவர் ரெக்கவரி ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? என்னோட ஆக்சுவல் எப்ப கம்மியா இருக்கும், இட் மீன்ஸ் தட் அண்டர் ரெக்கவரி ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. ஆக்சுவல் இஸ் லெஸ் than அப்சர்வ்டுனா தென் இட் இஸ் ஓவர் ரெக்கவரி. ஆக்சுவல் இஸ் கிரேட்டர் than அப்சர்வ்டுனா அண்டர் ரெக்கவரி. ஓகேவா ஸ்ரீ? சூப்பர். சோ அதாவது இது அக்கவுண்டிங் பார்ட் சொல்றாங்க ஸ்ரீ. இப்ப ஓவரோ அண்டரோ எனிதிங் வந்து நான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்ல ரைட் அப் பண்ணும். நீங்க வந்து அத ஓவர்ஹெட்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு ஓவர்ஹெட்ஸ் சாப்டர்ல இந்த ரைட் ஆஃப் பண்றது அதெல்லாம் வருது. ஒரு ஒரு சின்ன ஒரு 3 4 ஒரு பாயிண்ட்ஸ் தான் வருது அது ஆக்சுவலா. ரைட் ஆஃப் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல பண்ணோம்.
இல்லன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அத வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலயோ இல்ல எண்டிங் க்ளோசிங் இன்வென்டரியில பிரிக்கணும்னு வருது. அங்க ஒரு சம்மா வருது. அங்க பார்க்கலாம். ஓவர்ஹெட்ஸ் ஓவர்ஹெட்ஸ்ல ஓவர்ஹெட்ஸ் சாப்டர்ல. ஆ அந்த சாப்டர் வரும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் நான் இது பண்றேன். பட் இந்த ஜாப் காஸ்டிங்ல அத பத்தி டச் ஆகுறதான்னா இல்ல. எதுவுமே டச் ஆகல. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ எங்கேயாவது. இதுல கேட்பான் எம்சிக்யூல. அண்டர் ஆர் ஓவர் அப்ளைடு ஓவர் சிச்சுவேஷன் இருந்ததுன்னா ரைட் ஆஃப் பண்ணிடணும் ஸ்ரீ அத. ஏன் ரைட் ஆஃப் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் லைக் அ மிஸ்மேட்ச் பிட்வீன் மை நான் ஒரு மிஷின் அவர் ரேட் பேஸ் பண்ணி ஒரு ஓவர் ஹெட்டை பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. எங்கேயோ எனக்கு ஓவர் அப்சர்ப்ஷனோ அண்டர் அப்சர்ப்ஷனோ வந்திருக்குன்னா எங்கேயோ அங்க அக்யூரசி மிஸ் ஆகுறதுன்னு அர்த்தம். அதனால அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல. இந்த என்ட்ரி ஆமா. இட் ஷுட் பி ரிட்டன் ஆஃப். ஒண்ணு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல பண்ணிடுவாங்க. மெஜாரிட்டி காஸ்ட் ஆஃப் குட்ஸ்ல பண்ணிடுவாங்க ஸ்ரீ. ரொம்ப ரேர் கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கும் க்ளோசிங் இன்வென்டரி ரேஷியோல பிரிச்சு அலோகேட் பண்ணிடுவாங்க. ரேரா பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்ல பண்றாங்கன்னா ரைட் ஆஃப் தான் பண்ணுவாங்க ஸ்ரீ. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். இன்டர்ன்ஷிப் போகும்போது அப்படிதான் பார்த்திருக்கேன். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த அலோகேட்டிங் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் எண்டிங் இன்வென்டரின்றது நான் ஆக்சுவலா இங்க படிக்கிறது தான். பிராக்டிகலி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அப்ளை பண்றாங்க. செகண்ட வந்து நான் பார்த்தது இல்ல ஆக்சுவலா. பட் ஓகே தியரிட்டிக்கலி நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். ஸ்ரீ நீங்க அப்புறம் வந்து நான் இது ரெக்கார்டிங்ல இருக்கும். நீங்க அப்புறம் பத்மா கிட்ட ஏதாவது பேசி இந்த இதெல்லாம் ரிவைஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க அவங்க கிட்ட. ம். இப்ப வந்து இதெல்லாம் அதே தான் ஸ்ரீ. இப்ப மெட்டீரியல் காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீ இந்த FIFO LIFO ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. மெட்டீரியல் காஸ்டிங் பண்ணும்போது எடுக்குறாங்க. மெட்டீரியல் காஸ்டிங் நீங்க போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரெப்ரசன்ஸ் எதுன்னா நான் என்ன டைரக்டா ரா மெட்டீரியல் போடுறேன். இப்ப கேசரினா ரவை இஸ் மை டைரக்ட் மெட்டீரியல். சர்க்கரை இஸ் மை டைரக்ட் மெட்டீரியல். ஸோ அத வந்து நான் பிரைசிங் வேல்யூவேஷன் பண்றது ஃபிஃபோ சில ஆர்கனைசேஷன் பண்றாங்க. மெனி மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ் அடாப்ட் லிஃபோ ப்ராசஸ் தான். ஓகே. லைவா கேக்குறீங்கன்னா லிஃபோ ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ லிஃபோ யூஸ் பண்றாங்க. ஃபிஃபோ யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்றாங்க. லேபர் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ இப்போ லேபர் காஸ்ட் கால்குலேஷன் பண்றது எப்படின்னா அந்த மிஷின் வச்சு ஸ்ரீ அதாவது நம்ம ஐடென்டி கார்டு காமிச்ச உடனே நம்ம டைமிங் ரெக்கார்ட் ஆகி அந்த டைமிங்கோட இன்ஃபர்மேஷன் டைரக்டா ஹெச்ஆர் சர்வருக்கு போய் ஹெச்ஆர்ல வந்து அதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து லக்ஷ்மி பிரியா 9:30 அப்படின்னா அந்த ஹெச்ஆர் சர்வர்ல போய் 9:30 இந்த டேட்டுக்கு இந்த டைம்க்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் ரெக்கார்ட் ஆயிடுறது. அது என்ன பண்றாங்க ஹெச்ஆர்ல மந்த் எண்ட்ல கால்குலேஷன் ஆஃப் சேலரிக்கு எடுத்துக்கிறாங்க. கரெக்டா ஸ்ரீ? இப்போ முன்னாடி ஜாப் டைம் டிக்கெட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்கனைசேஷன்ல. தட் இஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இதுல. இப்போ இட் இஸ் பேசிக்கலி ரீப்ளேஸ்டு பை அது பேர் என்னது? அது அட்டெண்டன்ஸ் ஆக்சஸ் கார்டு மாரி அது இட்ஸ் ரீப்ளேஸ்டு ஸ்ரீ. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த டைரக்ட் லேபர் காஸ்ட் கால்குலேஷன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்ரீ அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வீடியோ உங்களுக்கு டைம் இருந்ததா பார்க்கறதுக்கு? அது என்னன்னு சொல்றேன் ஸ்ரீ ஒரு நிமிஷம். இல்ல. நான் உங்களுக்கு ஒரு 4 லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். 4 லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். அதுல டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லிங்க்கும் இருக்கு. நீங்க பாருங்க அந்த லிங்க் பார்த்துட்டு ஒரு நிமிஷம். ரொம்ப ஒரு 1 1/4 மாசம் முன்னாடி அனுப்பிச்சேன் ஸ்ரீ. ஒரு 4 லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஓடது, கான்ட்ராக்ட் காஸ்டிங் ஓடது, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாமே. அந்த எங்க அம்மாக்கு முடியல அன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியலன்னு சொன்னேன்ல ஸ்ரீ. அன்னைக்கு அனுப்பிச்சிருப்பேன். அந்த இந்த டைம்ல தான். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ ஏதோ.
ம். கேக்குதுமா. ம். ம். இது இதுதான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்ரீபத்மா. இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது எப்படின்னா, லேபர் லேபரும் இல்லாம, மெட்டீரியலும் இல்லாம, மத்த எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும்ல பத்மா. அதாவது இந்த ரா மெட்டீரியல்ல வந்து ராயல்டி காஸ்ட்டு, அப்புறம் அந்த ரா மெட்டீரியல வந்து உள்ள எடுத்துன்னு வர காஸ்ட்டு. அதாவது ஆம், கோடவுனுக்குள்ள எடுத்துட்டு வர காஸ்ட்டு. குட்டி குட்டி காஸ்ட்டு பட் ரிலேட்டட் டு த ரா மெட்டீரியல். ஒரே நிமிஷம். இந்த மாதிரிமா ராயல்டி, ஹையர் சார்ஜஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் அதுக்கு டிசைனரி சார்ஜஸ்ஸு, இல்ல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நான் வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா ஏதோ ஒரு டிசைனிங்காக நான் எடுக்கிறேன். இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் வச்சுக்கோங்களேன் பத்மா. மியான்மர்லேருந்து புதுசா ஒரு ஆக்சுவலா இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம ஜஸ்ட் எழுதி ஃபீட் பண்ணா போதும். அந்த அந்த சாஃப்ட்வேரே வந்து அந்த கஸ்டமரோட டிசைன் கனெக்ட் பண்ணி ஒரு டிசைன் அவுட்கம் எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் அது ஏதோ மியான்மர்ல இருந்தோ, தாய்லாந்துல இருந்தோ ஞாபகம் இல்ல. ரீசென்ட்டா என்னோட அண்ணா பொண்ணு சொன்னா. அவ ஷி இஸ் இன்டு திஸ் லைன். அத்த அப்படியே எடுத்துன்னு வந்துருது அத்த அதுவே. சோ அப்ப வந்து ஓரளவுக்கு ஈஸியா எங்களால கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்றாங்க. எது தெரியுமா? இந்த பாந்தினி இருக்குல்ல ஸ்ரீ, பாந்தினி மெட்டீரியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்மா? அந்த பாந்தினி அந்த பாந்தினி அண்ட் குஜராத்ல ஏதோ ஒரு டிசைனிங் இருக்காம். சோ அந்த ஃபியூஷன் வந்து நெறைய அவுட் சைட் வேர்ல்டுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்றதுனால அத வந்து பேஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. மியான்மர்ல அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி, அத இந்தியாக்கு எடுத்துன்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி. அந்த ட்ரெஸ்ஸிங்காக. சோ அந்த மாரி பத்மா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கோர் ப்ராசஸ் ரிலேட்டடா எனிதிங், எனி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டூ த கோர் ப்ராசஸ். ஆ மெட்டீரியல் இல்லாம, ரா மெட்டீரியல் இல்லாம, லேபரும் இல்லாம மத்ததெல்லாம் இருக்கும்ல. பட் கோர் ப்ராசஸ் ரிலேட்டடா இருக்கும்ல. அத தான் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு கிளாஸிஃபை பண்றாங்க. சோ அதுல பார்த்தீங்கன்னா பத்மா, 4 மெயினா இருக்கு ஸ்ரீ பத்மா. ஒண்ணு வந்து எழுதிக்கிறீங்களா பத்மா? நீங்க அது ஸ்ரீ? ஆ பத்மா எழுதிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பத்மா நீங்க அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க பத்மா. பரவால்ல. ஸ்ரீ நீங்க எழுதிக்கோங்க. ஆ 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்லணும்னா, இந்த கொஸ்டின் வந்து 7 மார்க்ஸ்ல வந்தது ஸ்ரீ. ஓகேவா? ஆ நான் எழுதும்போது 7 மார்க்ஸ். ஒண்ணுமே இல்ல ஸ்ரீ. இந்த கொஸ்டின் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அவ்வளவுதான். 7 மார்க்ஸ் நான் ஆக்சுவலா இந்த மாரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கான்ட்ராக்ட் காஸ்டிங்னால தான் பாஸ் பண்ணேனே. காஸ்டிங்ல. பாஸ்னா நான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தேன். ஒரு 65 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எங்க சார் சொல்லுவாரு, "இந்த மாரி சாப்டர்லாம் விட்றாதம்மா" அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் எனக்கு கை குடுக்கும் தெய்வம் மாரி இந்த சாப்டர்லாம். சோ நீங்க எழுதிக்கோங்க ஸ்ரீ. ராயல்டி பெய்ட் ஆன் நான் வேண்டிக்கிறேன் ஸ்ரீ. பத்மா உங்களுக்கு இந்த மாரி சம்ஸ் வரணும்னு வேண்டிக்கிறேன். ராயல்டி பெய்ட் ஆன் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஹையர் சார்ஜஸ் ஆஃப் எக்யூப்மென்ட் யூஸ்டு ஃபார் புரொடக்ஷன் அத ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிசைனிங் சார்ஜஸ் அதுவும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சார்ஜஸ் ரிலேட்டட் டு த புரொடக்ஷன். இது நீங்க ஆக்சுவலா நெறைய விஷயத்துல பார்த்திருப்பீங்க. மைட் பி இப்போ உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். புரொடக்ஷன் ரிலேட்டடாவே நெறைய டக்குனு ஏன் அப்படி ஆக்சுவலா பார்த்தோம்னா, ஒரு நம்ம இந்த ரோபோன்னு சொல்றதே ஆ இப்போ லாண்ட்ரிலாம் வச்சிருக்காங்கல்ல. லாண்ட்ரி இல்ல ஊபர்ல வந்து இந்த கிளீனிங் பண்றாங்கல்ல. அந்த மிஷின் வந்திருக்குல்ல. இப்ப புதுசா இப்போ பத்மா கூட அவங்க வீட்ல வாங்க போறாங்க. அது ஒன் ஆஃப் த டெவலப்மென்ட் சார்ஜஸ் தான். அந்த இண்டஸ்ட்ரிக்கு யாருக்கு? ஊபர் கிளீனிங் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த மிஷினே வந்து ஒரு ஒன் ஆஃப் த டெவலப்மென்ட் எக்ஸ்பென்சஸ் தான். புரியுதா? உங்களால கனெக்ட் பண்ண முடியுதா பாயிண்ட்? சோ நீங்க அந்த மாரி ஆ, ஆ. எக்ஸாக்ட்லி. ஒரே நிமிஷம் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துறேன்ப்பா. சாரி.
நான் வந்துட்டேன். எழுதிட்டீங்களா பத்மா? ஸ்ரீ? ஓகே, ஸ்ரீ. புரியுதா ஸ்ரீ? உங்களுக்கு வந்து எனிதிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எம்சிக்யூ வரும் ஸ்ரீ பத்மா. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சார்ஜஸ் ரிலேட்டட் டு புரொடக்ஷன் வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப்னு வரும். 4 கேட்பான். டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நாட் அப்ளிகபிள்னு கேட்பான். ஸோ யுவர் சாய்ஸ் வில் பி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி ஒரு எம்சிக்யூ வருது. இதுல வந்து இல்லஸ்ட்ரேஷன் 47, 48 ரெண்டே 2 சம் தான் இருக்கு. போட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? இந்த கான்செப்ட் தான். ஆ, ஆ. ஓகே. எங்க அதுல டவுட் வருது சொல்லுங்க பத்மா? ஆமா. கரெக்ட். ம். ஓகே, ஓகே. அவ்வளவுதான். சம்ஸ் மட்டும் தான். சம்ஸ் 2 தான் பத்மா. இந்த 2 சம்ஸ் பாருங்க. ஓகே. பாருங்களேன். டிசைன் சார்ஜஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சார்ஜஸ் இது 2னாலே ராயல்டி, ஹையர் சார்ஜஸ் ஆஃப் எக்யூப்மென்ட், டிசைன் சார்ஜஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சார்ஜஸ் தான். இது வந்து எப்படின்னா, எவ்ரி 3 வாட்டி ஓகே. எவ்ரி 3 வாட்டிக்கு ஒரு வாட்டி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சம் வருது. ஜூன், டிசம்பர், ஜூன்ல ஏதாவது ஒண்ணு வருது. ஓகேவா? சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல காஸ்டிங்ல வந்து நீங்க நல்லா 60 அபோவ் 65 அபோவ் டார்கெட் பண்ணிக்கோங்கப்பா. காஸ்டிங்லயும் எஃப்ஏலயும். ஸோ மத்தது 40, 40 ஆர் 45, 45 இது பண்ணலாம். ஏன்னா காஸ்டிங்லாம் உங்களுக்கு கண்டிப்பா போடுவாங்க. லால, தியரில என்னதான் இருந்தாலும் ஆ, போடுவாங்க. பட் இந்த அளவுக்கு அங்க போடுவாங்களா? அப்படின்றது ஒரு ப்ராபபிலிட்டி வந்து கம்மியா இருக்கு. அதனால. ஸோ நெறைய மெட்டீரியலைஸ் நீங்க பண்ண வேண்டியது காஸ்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சதுல்ல பத்மா? ஸ்ரீ? இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்ட்டு. அங்க போலாம் திருப்பியும். சூப்பர். ம். அதான் ஸ்ரீ இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே. மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ்ன்றது புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஸ்ரீ. ஆ திஸ் இஸ் ரியலி சேலஞ்சிங். ஆக்சுவலா ஓவர்ஹெட்ஸ்ல இந்த மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு பிரிக்கிறோம் இல்லையா? அண்ட் அட்மின் ஓவர்ஹெட்ஸ்க்கு பிரிக்கிறது செல்லிங். அது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். தே கால் இட் அஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்ஸ்ன்னா இதுக்கு இந்த அலோகேஷன் பேசிஸ், இதுக்கு அலோகேஷன் பேசிஸ்ன்றது பட்ஜெட் போதே பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? பட்ஜெட் போதே இது பண்ணி வச்சிருவாங்க. இது கோர் மேனுஃபேக்சரிங் ஏரியால போயிட்டு நம்ம ஒரு 3 மந்த்ஸ் டிராவல் பண்ணோம்னா இதெல்லாம் லைவா நம்ம பாத்துரலாம். பட்ஜெட் போதே பண்ணி வச்சிருவாங்க. இந்த ரேட்ல தான் வந்து இத பிரிக்கணும்னு பட்ஜெட் போதே பண்ணி வச்சிருவாங்க. அதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ். என்ன ப்ராப்ளம்னா ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்னால ப்ராப்ளமும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. ஏற்கனவே நெறைய கால்குலேஷன் பண்ணி நான் ஒரு ரேட் டிசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அத அப்படியே நான் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவல்ஸ்க்கு. பட் வாட் இஃப் அந்த ரேட் வந்து எனக்கு கம்ப்ளீட்லி ஆ வந்து அந்த கரண்ட் என்விரான்மென்ட்க்கு சுத்தமா சம்பந்தமே இல்லன்னா, வாட் வில் ஹேப்பன்? எஸ்பெஷலி இட் ஹேப்பன்ஸ் டியூ டூ வந்து மார்க்கெட் ரிசெஷன் போது பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஓகே. இந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்ஸ்.
அதே மாதிரி வார் டைம்ல இப்ப வார் டைம் ஆயிட்டு இருக்கா, நோ ஆர் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ் கோ பை ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்ஸ். இஃப் தே கோ பை ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்ஸ், தே ஹெல்ட் அப் இன் ஹை லெவல்ஸ் ஆஃப் அண்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். அப்ப என்ன பண்றாங்கன்னா, தே ரிவைஸ் இட் அண்ட் தே கிவ் அ நோட். மேனுஃபேக்சரிங் நீங்க வந்து இப்ப வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி பேலன்ஸ் ஷீட்டும் பெய்யண்டலும் வெப்சைட்ல இருக்கோ, காஸ்ட் ஷீட் வந்து அவைலபிளா இருக்காது. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரேர் மேகசின்ஸ்ல மட்டும் இந்த காஸ்ட் ஷீட்டோட இம்பாக்ட்லாம் போடுவாங்க. வரும், நான் அப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன் சில கம்பெனிஸோடதெல்லாம். அப்ப கீழ நோட் பாத்தீங்கன்னா, ஓவர் ஹெட்ஸ் கால்குலேட்டட் ஆன் ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட்ஸ்ன்னு போட்டிருப்பான். இல்ல ஓவர் ஹெட்ஸ் நாட் கால்குலேட்டட் ஆன் ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிகல் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுறான். ஓகேவா? ஏன்னா there is a challenge involved. ஓகேவா? ஓவர் ஹெட் கால்குலேஷன் மட்டும் there is always a challenge involved. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. பத்மா, நீங்க அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க பத்மா. Manufacturing overhead rate is equal to budgeted manufacturing overheads divided by budgeted quantity or cost of allocation. இது நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. ஓகே. சோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன், அந்த வேலை போயின்னு இருக்கு, முடிக்கல. சோ அப்பனா வந்து எனக்கு ஒரு 31st மார்ச் வரைக்கும் ஒரு வேலை நடந்துட்டே இருக்குன்னா, அத நான் ஜாப் கம்ப்ளீஷன்ல போட மாட்டேன். ஐ வில் கால் இட் அஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இதுதான் வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். அந்த இயர் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வில் ஆல்வேஸ் பிகம்ஸ் த ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர். இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸோட இந்த இது வந்து நிறைய ப்ராசஸ் காஸ்டிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஜாப்னா ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, காஸ்ட் ஷீட் பாருங்க. ஜாப் காஸ்ட் ஷீட் இப்படிதான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன், கஸ்டமர் நேம், ரெஃபரன்ஸ் நேம், ஜாப் நம்பர், குவான்டிட்டி, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், டேட் ஆஃப் டெலிவரி, ஃபினிஷிங். எம்ஆர்ன்றது இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஆஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குன்னா இங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் ரெசீட் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? எம்ஆர்ன்றது இதுவும் அதே மாதிரி தான். மெட்டீரியல் ரெசீட் நம்பர். சோ காஸ்ட் ஷீட் பாருங்களேன் எப்படி போடுறாங்க. ஃபார்மேட் ஆஃப் அதே காஸ்ட் ஷீட் தான். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், ஒர்க்ஸ் காஸ்ட், அட்மின் ஓவர்ஹெட்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்புறம் ப்ராஃபிட் ஆட் பண்ணீங்கன்னா காஸ்ட் கிடைச்சிரும். ஆனா எஸ்டிமேட்டட் போட்டுட்டு ஆக்சுவல்ஸ் போட்டுட்டு வேரியன்ஸ் எடுத்துட்டு வரணும். அதான் காஸ்ட் ஷீட்டோட ஜாப் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்ம். புரியுதா உங்களுக்கு? இது ஜாப் காஸ்ட் ஷீட். எஸ்டிமேட்டட்னா நான் தோராயமா இப்போ ஸ்ரீ, நீங்க ஒரு பிளவுஸ் தைக்க கொடுக்குறீங்க ஸ்ரீ. ஓகே. நீங்க அவன் சொல்றான், அதாவது நீங்க நீங்க நார்மலா தைக்க கொடுப்பீங்கல்ல. லெட்ஸ் டேக் ஒரு ஒரு நல்ல கிராண்ட் பிளவுஸ் கல்யாணத்துக்காக ஸ்டிச் பண்றாங்கன்னா, அவங்க நிறைய ஒர்க் சொல்லுவாங்கல்ல ஸ்ரீ. இது பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் எஸ்டிமேட் தான் போட்டு கொடுப்பான் அவங்களுக்குலாம். ஓகேவா? ஆனா ஆக்சுவல்ல பாத்தீங்கன்னா, அந்த எஸ்டிமேட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் மினிமம் ரூ. 4000 இன்கிரீஸ் இருக்கும். ஏன்னா, மேம் ஆள் இல்ல. இந்த வேலைய இன்னொருத்தர்கிட்ட குடுத்தோம்னு சொல்லுவான். அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோன்னுவான். இல்லன்னா வந்து எனக்கு அந்த மெட்டீரியல் இன்கிரீஸ் ஆயிடுதுன்னு சொல்லுவான். சோ அதெல்லாம் வந்து ஜாப் காஸ்ட் ஷீட்ல வரும் ஸ்ரீ. இப்ப பெயிண்ட் விலையே பாருங்க ஸ்ரீ. மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் ஆம், ரூ. 250 இருந்தது ஏசியன் பெயிண்ட்ஸோட விலை. நைஸ்ன்ற ஒரு இது ரூ. 250. இப்ப வந்து ரூ. 325 இருக்கு. நான் எப்ப அவங்களுக்கு அந்த ஜாப் குடுத்தேன்னா, மார்ச் கடைசி வாரம் குடுத்தேன். அவன் எனக்கு எஸ்டிமேட் போட்டு குடுத்தாங்க. ஓகேவா? அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ்ல இருந்து அந்த பெர்சன் ரெப்ரசன்டேட்டிவ் எஸ்டிமேட் போட்டு குடுத்தாரு. அவர் போட்ட எஸ்டிமேட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் ரூ. 5500 எனக்கு இப்ப டிஃபரன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஏசியன் பெயிண்டோட விலை வந்து ரூ. 325. அதான் ஸ்ரீ அது. எல்லாமே போட்டு குடுத்துருவாங்க ஸ்ரீ. ஏசியன் பெயிண்ட்ல நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெயிண்ட்ங்க. எல்லாமே கிளீனா இருக்கும். மெட்டீரியல் எவ்வளோ, கூலி ஆள் எவ்வளோ வரப்போறாங்க, அங்கேருந்து ஏசியன் பெயிண்ட் எடுத்துன்னு வரதுக்கான ரேட் எல்லாமே குடுத்துருவாங்க. என்ன, அதாவது ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்மேட் மாரியே தான் இருக்கும். ஆனா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் கிட்ட நான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு ஒரு பெரிய ஒரு பர்ட்டிகுலர் ஜாபுக்காக நான் பண்றேன் அப்படின்னா, 2த்தையும் இது பண்ணாதான் வேரியன்ஸஸ் அலைன் பண்ணுவாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் ஃபேக்டரிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் இன்வால்வ்டுங்க. ஆனா அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அந்த மாதிரி வராது. ஸ்ட்ரெயிட் நம்பர்ஸா இருக்கும் ஸ்ரீ. அப்படியே சம்பளம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த ஃபார்மேட்ல நம்பர்ஸ ஃபீட் பண்ணி காஸ்ட் ஷீட் எப்படி பண்ணுவீங்க? டேட்டா நெறைய இருக்கும். நம்ம ஃபார்மேட்ல ஃபிட் இன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது. ஸ்ரீ, இந்த காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் எழுதிக்கோங்க ஸ்ரீ நோட்ல. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழி போட்டு.
அ. நான் ஃபாஸ்ட்டா இருந்தேன்னா சொல்லுங்க. இதுவா தான். ஒரு நிமிஷம் ஸ்ரீ இங்க போட்டுறேன். ம். இதெல்லாம் வேண்டாம் ஸ்ரீ. ஜஸ்ட் சம்மரி எழுதிட்டு எஸ்டிமேட்டட் ஆக்சுவல்ஸ் வேரியன்ஸ் அது மட்டும். எலிஜிபிலிட்டி செக்கிங் பண்ணிட்டீங்களா ஸ்ரீ நீங்க? பண்ணுங்க, பண்ணுங்க. பண்ணிடுங்க ஸ்ரீ. லேட் பண்ணாதீங்க. ம். நான் திருப்பி மெசேஜ் அனுப்புறேன். திருப்பி இன்னைக்கு வந்திருக்கு. டூ இட் அட் த ஏர்லியஸ்ட்ன்ட்டு. நான் இப்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. வேணா இப்ப கையோட பண்ணுங்க. போர்ட்டல் லிங்க்ன்னு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ஸ்ரீ. ம். அது டிலே